அந்த ஸ்ட்ரைக் இந்த ஸ்ட்ரைக் ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் கேள்விப்பட்டிருக்கோம். காலேஜ், ஸ்கூலு, ஆஃபீஸு, கவர்மெண்ட், எக்கச்சக்க ஸ்ட்ரைக். ஆனா நர்சிங் ஸ்ட்ரைக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நர்ஸுங்க பண்ற ஸ்ட்ரைக் இல்லைங்க, குழந்தைங்க தாய்ப்பாலை ஒழுங்கா குடிக்காம பண்ற ஸ்ட்ரைக். நல்ல பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா திடீர்னு ஒரு முட்டுக்கட்டை போட மாதிரி பால் குடிக்கிறது டோட்டலா நிப்பாட்டிடும். உடனே எல்லா மதர்ஸும் அப்செட் ஆயிடுவாங்க. அதை கொடுக்கலாமா, இதை கொடுக்கலாமா, இதுல வேற அவங்களுக்கு மார் வேற கட்டிக்குமா, பெயின்ஃபுல்லா இருக்கும். என்னதான் சொல்யூஷன்? முதல்ல இதுக்கு என்ன காரணம்? காரணம் நான் லிஸ்ட் பெருசாவே போயிட்டு இருக்கும். முக்கியமான காரணங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்க சோப்பு, டியோட்ரண்ட், பர்ஃப்யூம் ஏதாவது மாத்தினீங்க, ஏதாவது புதுசா இருந்தது, இல்ல ஸ்வெட் திடீர்னு அதிகமாகுது, இது குழந்தைய ஸ்டாப் பண்ண வைக்கும். ஏன்னா குழந்தைக்கு அம்மாவோட ஸ்மெல்லு தெரியும், அம்மாவோட ஃபீல் தெரியும். ஸோ அதுல ஏதாவது மாற்றம் இருந்தா பால் குடிக்காது. அது மட்டும் இல்ல, அம்மாக்களான உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா, டென்ஷன் இருந்ததுன்னா, கவலைப்பட்டீங்கன்னா குழந்தைங்க பால் குடிக்காது. ஒர்க்குக்கு போற டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன், டிராவல் பண்றீங்க, புதுசா ஒரு இடம் போயிருக்கீங்க, குழந்தை உங்களை தேடும் பொழுது நீங்க இல்ல, இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் குழந்தைங்க ஸ்ட்ரைக் பண்றதுக்கு. குழந்தைக்கு ஏதாவது இல்னஸ் இருக்கும், சளி இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும், அதனால கூட பாலை குடிக்காம ஸ்ட்ரைக் பண்ணும். குழந்தைக்கு பல்லு வரப்போகுது, ஈறு வீங்கி இருக்கு, அதனாலையும். நீங்க குழந்தைக்கு வழக்கமா ஃபீட் பண்ற பேட்டர்னை மாத்துனீங்க, அந்நேரம் ஏதாவது வெளியில போனீங்க, வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தது, இல்லை வேலைக்கு போறீங்க, இந்த மாதிரி ஏதாவது டைமு ஷெட்யூலை மாத்துறீங்க. சம்டைம்ஸ் குழந்தை உங்க மாற கடிக்கும் பொழுது வழியில துடிக்கிறீங்க, இல்லாட்டி டக்குன்னு பாலை கொடுக்காம மார்க்காம எடுக்கிறீங்க, பிரெஸ்ட்டை வாங்குறீங்க. அப்படின்னா உங்களுக்கு மறுபடி கர்ப்பம் ஆயிட்டீங்க, பிரெக்னென்ட் ஆயிட்டீங்க, சடனா உங்களுக்கு மில்க் வரல, அதனால குழந்தை குடிக்கல, மறுபடியும் உங்களுக்கு மில்க் வந்தாலும் குழந்தை குடிக்காது. நீங்க ஏதாவது மருந்து குடிக்கிறீங்க, ஸோ அது கூட குழந்தைய அஃபெக்ட் பண்ணும், குழந்தை ஸ்ட்ரைக் பண்ணும். சரி, ஏன் இந்த மாதிரி காரணத்தை அடுக்கிக்கிட்டே போறேன்? ஏன்னா இந்த காரணம் தெரிஞ்சாதான் இதுல ஏதாவது இருக்குமாங்கிறத மாத்தினீங்கன்னா தான் குழந்தை மறுபடியும் பால் குடிக்கும். சரி, இந்த ஸ்ட்ரைக் எத்தனை நாள் பண்ணும் குழந்தைங்க? எவ்வளவு நாள் பண்ண முடியும்? பொறுமையா இருங்க, ஒண்ணுமே ஆகாது. 3-4 நாட்கள் ஆட்டோமேட்டிக்கா குழந்தை திருப்பி பாலை குடிக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் முடிஞ்சா பம்ப் பண்ணி பாட்டில்லையோ இல்ல பாலாடையிலையோ குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். மிக மிக முக்கியமானது, நீங்க எவ்வளவு தூரம் ரிலாக்ஸா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களால பிரெஸ்ட் மில்கை கண்டினியூஸா குழந்தைக்கு கொடுக்க முடியும்.